வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th அல்லது 12th அல்லது வந்து டிப்ளமோ, டிகிரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், இது மாதிரி எது முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். சேலரி வந்து 18,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 20/8/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நர்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th படித்தவங்களுக்கு, 10th படித்தவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் முதலாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியர் கேட்டகரியில் 100 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி 18,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆய்வக நுட்புணர் நிலை 3. இதில் பார்த்திங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் தான். 13,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்தாளுநர், அதாவது ஃபார்மசிஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது சுகாதார ஆய்வாளர் நிலை 2. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பயாலஜி அல்லது பாட்னி, ஜுவாலஜி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th வந்து தமிழ் மீடியமில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே வந்து போதுமானது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இவங்க கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஊரில், அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஊரில் வந்து இருக்குது அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து டிவைட் பண்ணி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து Tanjavur.nic. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நேர்லேயோ தபால் மூலமாகவோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 20/8/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ஜாதி சான்று. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பணும். அனுப்பக்கூடிய அட்ரஸ் செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613001 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 043622273503 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதெல்லாம் எழுதணும். தமிழில் உங்களோட பேர், தந்தையார் கணவர் பேர், மொபைல் நம்பரு, பிறந்த தேதி என்ன, முன்னுரிமை சான்று இருந்துச்சுன்னா அது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா முன்னுரிமை சான்றை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிசபிள்டு கேண்டிடேட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரு, டிசைடு ஒய்ஃபு, ஸோ இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதிக்கான மார்க் என்ன, பர்சன்டேஜ். ஸோ 12th மார்க்கு, பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாமே வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி இருந்துச்சுன்னா அதனோட மார்க் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு எழுதுங்க, எவ்வளவு அப்படிங்கிறத வந்து எழுதிக்கங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு டீட்டெயில்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி இதை வந்து சைன் பண்ணி அனுப்புங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு இது மாதிரியான உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி லேப் டெக்னீஷியனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், இது மாதிரி அதே மாதிரி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே சுயசான்றப்பம்னு எழுதி அந்த ஜெராக்ஸில் நீங்கள் வந்து கீழே சைன் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணி இந்த ஜெராக்ஸ் காப்பி, அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அதையும் வந்து அனுப்புங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டு. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்தெந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டு நியூஸை நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.